Looking for a startup job that fits you perfectly? Your tribe helps you discover, apply, and land startup jobs that matches your skills. Find your tribe with your tribe today. சார் என்னென்ன அறிவுறுத்தல்லாம் வழங்கப்பட்டிருக்கு? குறிப்பாக ஒன்பது சந்திக்கன்னு சொல்லி பொதுக்குழுல சொன்னாரு. என்ன மாதிரி அறிவுறுத்தல் வழங்கியிருக்கார் முதலமைச்சர்? ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்ததை போல உடன்பிறப்பே வா 1-to-1 உங்களோடு பேசி கருத்துக்களை அறிய இருக்கிறேன் என்று அறிவித்ததற்கு ஏற்ப இன்றைக்கு முதல் கட்டமாக 234 தொகுதி சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அனைத்து தொகுதியிலும் இருக்கின்ற நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்களை 1-to-1 சந்தித்து பேசுவதற்குரிய இலக்கை வகுத்ததைப் போல முதல் கட்டமாக இன்றைக்கு 3 சட்டமன்ற தொகுதிகள் சிதம்பரம், விழுப்புரம், உசிலம்பட்டி ஆகிய 3 ஒன்றியத்துக்கு உட்பட்ட ஒன்றிய செயலாளர்கள், சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களை ஒவ்வொருவராக தனித்தனியாக அவர்களோடு கலந்து பேசி தலைவர் அவர்கள் அவர்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார். அவருடைய கருத்தையும் உள்வாங்கிக் கொண்டு பல்வேறு விஷயங்களை குறித்து விவாதித்திருக்கிறோம். குறிப்பாக 2026 தேர்தலில் எப்படி பணியாற்றிட வேண்டும் என்கின்ற அறிவுரையை அவரிடத்திலும் சொல்லி அவர்களுக்கு உள்ள சஜஷன்களையும் ஏற்றுக்கொண்டு அதேபோல வருகிற 20ஆம் தேதியிலிருந்து உறுப்பினர் சேர்க்கிற அந்த பணி துவங்க இருக்கிறது. அதற்கு எவ்வாறு பணியாற்றிட வேண்டும் என்பதை 10:30 மணிக்கு துவங்கிய கூட்டம் ஏறத்தாழ 3 மணி நேரத்துக்கு அளவில் இந்த கூட்டம் நடைபெற்றிருக்கிறது. தொடர்ந்து கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது. அடுத்த கூட்டம் 17ஆம் தேதி நடைபெறும். அதாவது 30 விழாவுக்குள்ளாக முடித்து அதுக்கு ஏற்ற மாதிரி வகுத்துட்டோம். மற்றவர்கள் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல தேவையில்லை. நாங்க என்ன செஞ்சிருக்கிறோன்றதை உங்ககிட்ட சொல்லிட்டோம். அது அதாவது நேரடியாகவும் சொல்லலாம் அல்லது நீண்டதா இருந்தால் எழுதியும் கொடுக்கலாம். 2 வகையான ஓரல் அண்ட் ரிட்டன் கொஸ்டின், ஓரல் கொஸ்டின் மாதிரி நம்ம சொல்றதையும் சொல்லலாம். அல்லது சில நேரத்தில் பாதுகாப்பு இருக்கும், சில சொல்றது கூட தயங்குவாங்க. எதுவாக இருந்தாலும் தொண்டர்களுடைய நிர்வாகிகளுடைய உள்ளத்தில் இருப்பதை தலைவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 2 வகையான சாய்ஸ் அங்கேயும் கேட்டுட்டாரு. அதையும் மீறி எதிராக இருந்ததுன்னா விடுபட்டு போயிருந்தா கூட அந்த கொண்டு சார் பொதுவா எல்லாரும் மொத்தமா சந்திப்பாரு 1-to-1 அப்படின்ற இடத்துல இது ஏற்கனவே அவர் போன சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடியே சந்தித்திருக்காரு. என்ன மாதிரி தேர்ந்தெடுக்க தொகுதி இருக்கு? அந்த 3 தொகுதி அது ஏதாவது காரணங்கள் இருக்கா? காரணம் இல்லை. அதாவது ஒரே தொகுதினா ஒரே ஏரியாவில் தான் இருக்கும். இதே மாதிரி தமிழ்நாடு பூரா ஒரு உசிலம்பட்டிலேருந்து வந்துட்டு போறாங்க. அந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியும். இது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் தான். செப்டம்பர் 30 விழாக்குள் முடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறோம். தலைவருடைய பணிக்கு ஏற்ப அரசு பணிகள் போக மீதி இருக்கிற நேரங்களில் பார்த்து முடிக்கிறதுக்கு திட்டம்.